மாமே நான் ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் மாமே. என்ன கடை மாமே ஆரம்பிக்க போற? ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் மாமே. ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஆரம்பிக்கிறதெல்லாம் ரிஸ்க் மாமே. எடுத்த உடனே எல்லாரும் வந்து வாங்கிட மாட்டாங்க. நிறைய லாஸ் ஆகும், நிறைய ப்ராப்ளம் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் மாமே. ம் ஆரம்பமே அவசர புண்டையா பேசுறானே. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது மாமே. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. The next day. என்னடா இது, இவன் கடையில இவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை சிக்கன் ரைஸ்ல பள்ளி ஊந்திருச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? என்னன்னு கிட்ட போய் பாப்போம். என்ன மாமே, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க, எதனா பிரச்சனையா? பிரச்சனையா? எல்லாம் நம்ம கடைக்கு சாப்பிட வந்தவன மாமே. எப்படி மாமே முத நாளே எவ்வளவு பேர் வந்தாங்க? அதெல்லாம் தொழில் ரகசியமாமே. எது தொழில் ரகசியமா? அது என்ன தொழில் ரகசியமாமே? இந்த கடையில இருக்கிற எல்லாருமே நம்ம செட்டப் பண்ண ஆளுங்கதான் மாமே. இப்போ இவ்வளவு கூட்டம் நம்ம கடையில இருக்கிறத பார்த்துட்டு மத்தவங்க நம்ம கடைக்கு சாப்பிட வருவாங்க. அப்புறம் அப்படியே நம்ம கடை டேஸ்ட் புடிச்சு போய் ரெகுலர் கஸ்டமரா மாறிடுவாங்க. பசங்களா இப்ப என்ன பண்றீங்கன்னா, கேர்ள்ஸ் சைடு ஒரு 5 பேரு, பாய்ஸ் சைடு ஒரு 5 பேரு சேர்ந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுங்க. எது கேங் பண்ணணுமா? ஹே, அங்க ஒரு பையன் ட்ரவுசர்லயே ஆய் போயிட்டான்டி. சீக்கிரமாம் அந்த பக்கம் இனிமேல் போகவே கூடாது. டேய் சப்பிகளா, அந்த ஒருத்தன் ட்ரவுசர்லயே பீ பெண்டு வச்சுட்டான்டா. எதே ட்ரவுசர்லயே பெண்டு வச்சுட்டானா? வாங்கடா அந்த காட்சியை பார்த்துட்டு வருவோம். அவ்வளோ தாண்டா இந்த பாடம். அடுத்த பாடத்துக்கு போவோம். சார் அடுத்து XY XX குரோமோசோம்னு இருக்கு. அதை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இந்த பல்லு பைய இதுல மட்டும் தெளிவா இருக்கானே. சித்தப்பா அத கவனிச்சியா? என்னது? இந்த சப்ஜெக்ட ஸ்கிப் பண்றான் அப்படின்னா மேட்டர் பண்றத பத்தி இதுல இருக்கு. எல்லாம் தெரியுது உனக்கு. பசங்களா, நாளைக்கு எல்லாரும் மறக்காம வீட்டு பாடம் எழுதிட்டு வந்துருங்க. டேய் பல்லு, நீ வீட்டு பாடம் எழுதுவியா? வீட்டு பாடம் எல்லாம் எவன்தா எழுதுவா? The next day. வீட்டு பாடம் எழுதாத நாயெல்லாம் எந்திரிச்சு நில்லு. டேய் பல்லு, நீயும் தாண்டா எழுதல, எந்திரிடா. நான் எழுதிட்டேன்டா. யாராச்சும் மர ஸ்கேல் இருந்தா கொடுங்க. என்கிட்ட ஸ்டீல் ஸ்கேலே இருக்கு சார். இருடா வந்து வச்சுக்கிறேன்டா. என்ன மச்சான் போகலையா? டே வால்ட்டு தாய் போனே, அது வண்டி மகாராஷ்டிரா போற வண்டி. உனக்கு தெரிஞ்சா ஏத்தி விடு. என்ன சொன்னேன் தெரியலனா கூட விடு, நான் வேற யாரும் கூட கேட்டுக்கிறேன். மச்சான் நான் ட்ரெயின் வந்தாலும் ஏற்றி விட்டுருவேன்டா. ஆனா அந்த வண்டி எந்த ஊருக்கு போகுதுன்னே தெரியாதுடா. வால்டர் அதுக்கு நான் தான் கிடைச்சனடா. டேய் மகாராஷ்டிரா போய் என்னடா மச்சான் பண்ண போறேன்? தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வடக்கண்ட கூட கேட்டு கிளம்பிக்கிறேன். அப்புறம் போறப்ப அந்த சுரேஷ் வீட்டுல நான் உனக்கு ஒரு பார்சல் கொடுத்துருக்கேன், அப்படியே வாங்கிட்டு போய் நீ யூஸ் பண்ணிக்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரி போயிட்டு வரேன்டா. தயவு செய்து. ஆகா, மனுஷன் பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்காரு. அங்கிள், சென்னை ட்ரெயின் எப்ப அங்கிள் வரும்? தம்பி நீங்களும் சென்னையா? நானும் சென்னை தான் தம்பி. ஓ சூப்பர் அங்கிள். சென்னை ட்ரெயின் எப்ப அங்கிள் வரும்? இப்ப இந்த நியூஸ்லாம் பாக்குறீங்களா தம்பி? இப்பெல்லாம் இந்த ட்ரெயின்ல ஏறது கொஞ்சம் பயமா தான் தம்பி இருக்கு. தடம் புரண்டுதுன்றாங்க, பயமா இருக்குது. ஆமா ஆமா அங்கிள், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சென்னை ட்ரெயின் எப்ப அங்கிள் வரும்? மச்சாடே சுரேஷ் வீட்டுக்கு வந்துட்டேன்டா. அப்படியே அந்த பார்சல் வாங்கிக்க மச்சான். மச்சான் பார்சல் வாங்கிட்டேன்டா. அதை அப்படியே ஓபன் பண்ணி பாரு மச்சான். மச்சான் ஏதோ விக்கி இருக்குடா. அதை அப்படியே போட்டுட்டே வீட்டுக்கு போடா. ஓகேடா மச்சான். வர்ற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாரு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பார்த்துட்டீங்கன்னா எப்பயுமே பரம்பரையாவே நோட்டாக தான் போட்டுட்டு இருக்கோம். நோட்டா ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பையா என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம கூதி வச்ச. அப்பா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நம்ம அப்பவும் இப்பவும் கதிரவன் தான் தம்பி. உங்க காலம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் யாருக்கு சொல்லணும் அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. போறான் லூசு புண்ட மாரி. உங்க கட்சி ஜெயிச்சா மக்களுக்கு என்னது பண்ணுவீங்க? நாங்க நல்லது பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். இலவசத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க இலவசத்தை எதிர்ப்போம். நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவசம் கொடுப்போம். இங்க என்ன நடக்குன்னு தெரியாதா? ஓல் மாதிரி கூதி தெரியுது புண்டை. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியல.
மத்தவங்க எல்லாம் மிக்ஸி குண்டா அரிசி பருப்புலாம் கொடுக்குறாங்க. நாங்க வட்டி சட்டை தான் கொடுத்தோம். அதுக்கு பிடிச்சிட்டு ஓடுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இலவசம் கொடுக்கறனால என்னங்க தப்பு? எல்லாம் பீதுன்னா நீங்களும் பீதிப்பீங்களா வாழ்க்கை? கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.